நமஸ்காரம். ஒரு விஷயம் நம்ம பேசலாம். என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, என்ன முடிவு அப்படின்னு தெரியாது. ஆனால் எல்லாருமே சொல்கிற விஷயம், இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா வீதி வீதியாக கேட்டாலும், ரோடாக கேட்டாலும், வீடு வீடாக கேட்டாலும் யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த பேசிகிட்டு இருக்கிறாங்க மக்கள். பொதுவாக திராவிட மக்கள். அந்த திராவிட மக்களுக்கு நான் ஒன்று ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் ஒன்றைத்தான் கையில் எடுத்துருக்கிறீங்க. அதுவும் தேசத்துக்கு புறம்பான வார்த்தை, நாட்டுக்கு எதிர்ப்பான வார்த்தை, மக்களை திசை திருப்புற வார்த்தை. இதுதான் உங்களுடைய மனசுலையும் நீங்கள் 60 வருஷம் இந்த கொள்கையும் வச்சுருக்கிறீங்க. முதல்ல இந்தி திணிப்பு போராட்டம்னு சொல்லி பண்ணீங்க. அப்புறம் என்னென்ன கட்சியில் என்னென்ன நல்லது இருக்குதோ அதெல்லாம் குற்றம் சொல்லி பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஏன்னு கேட்டால் எல்லா மீடியாவும் நீங்கள் விலைக்கு வாங்கிட்டீங்க, எல்லா பேப்பர்களையும் விலைக்கு வாங்கிட்டீங்க. அதெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது. பேப்பர் இல்லாத காலத்துலேயும் கூட நாங்கள் நம்ம ராஷ்ட்ரிய சுயம்சேவக சங்கம் எப்போது 1927 ஆரம்பித்து, நல்லா புரிஞ்சுக்குங்க, 1927 ஆரம்பித்த இயக்கம் கொஞ்சம் கூட இன்னும் சோர்வடையலை, இன்னும் தெளிவாக இருக்குது. அதனால் நிறைய அமைப்புகள் இருக்குது தமிழ்நாட்டில். 162 அமைப்புகள் இருக்குது மொத்தம். அதில் நம்ம மக்களுக்காக இருக்கிற அமைப்பு நிறையா இருக்குது. 162 அமைப்புகளில் இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அமைப்பு 24 அமைப்புகள் இருக்குது. அந்த 24 அமைப்புகள்லேயும் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கிளை, ஒவ்வொரு அமைப்புக்கும் 24 திட்டங்கள் இருக்குது. 25 திட்டங்கள், 26 திட்டங்கள். அந்த எப்படி வேலை செய்யணும், எதை நோக்கி போகணும், எப்படி பேசணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஒரே வார்த்தை திராவிடம், அது ஜெயிக்கணும், அதுதான் உங்களோட குறிக்கோள். ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை, பல விதமாக இருக்குது. அதனால் நீங்கள்லாம் இந்த வார்த்தையெல்லாம் விட்டுருங்க. மூளையாக கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. தெருவாக வந்தாலும் ஓட்டு போட மாட்டாங்க. வீதியாக வந்தாலும் ஓட்டு போட மாட்டாங்க. முட்டாளுகடா நீங்கள், அடி முட்டாளுக. என்ன நீங்கள்லாம் நினச்சிக்காதீங்க. எங்கள் சங்கம் வளர்ந்துருச்சு, எங்கள் இயக்கங்கள் வளர்ந்துருச்சு, எங்கள் பிஜேபியும் வளர்ந்துருச்சு. அடுத்தது டிஎம்கே அனாதியாக போயிடும், அட்ரஸ்லாம் போயிடும். நீங்கள் பார்த்து பேசுங்க யாராக இருந்தாலும்.